ஜெபத்திற்கான 3 பதில். இன்னைக்கு நம்ம நல்லா ஜெபிக்கிறது உண்டு, ஆனால் அதனுடைய பதில் நமக்கு வந்திருக்கிறத நம்ம உணராமலே இருப்போம். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறது நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னு நம்ம நினைப்போம். ஸோ ஜெபம் கேட்கப்படாமல் போகுதா, இல்லை ஜெபத்திற்கு பதில் வருகிறதா? நம்ம அநேகருக்கு இது தெரிந்திருந்தாலும் ஒரு விஷயம் கூட வேத ஞானத்தோடு வசனத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய சேனல். அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ரகசியங்களை நம்ம இதில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் இரவு நேரத்தில் சில பதிவுகளை நாம் உங்களிடத்தில் கொண்டு வருகிறோம். அதை கேட்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஜெபிக்கிறவர்களுக்கு 3 விதத்தில் தேவன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அந்த 3 விதத்தை கண்டுபிடித்தால் தேவன் ஆயிரக்கணக்கான விதங்களில் உங்கள்கிட்ட பதில் கொடுத்தாலும் அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பதில்களும் இந்த 3 கேட்டகரிக்கு உள்ளதான் இருக்கிறத நம்ம சம்மரைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அநேகருக்கு இது தெரியாது. அநேகர் நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் பதில் வரலையேன்னு ஏக்கத்தோடு இருப்பாங்க. தேவனோடு நல்ல உறவாடுகிற பிள்ளைகள் உண்டு, தேவ ஜனம் உண்டு, தாயார் உண்டு, தகப்பனார் உண்டு. ஆனால் அவர்கள் பல முறை அவர்கள் இருதயத்தில் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் தேவன் பதிலை தரவில்லை என்று சோர்ந்து போவார்கள். ஸோ தேவன் பதில் தந்து கொண்டு தான் இருக்கிறார், ஆனால் அது நமக்கு புரியாமல் இருக்கிறது தான் உண்மை. எந்த ஜெபமானாலும் நான் இப்போ சொல்ல போகிற விதத்தில் உங்கள் ஜெபம் இருக்கும் என்றால் அதற்கு இந்த 3 விதமான பதில் உங்களை அறியாமலே உங்கள் கிட்ட தான் இருக்கும். அதை நீங்கள் உணராமல் இருந்து கொண்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பிரியமான நபரோ இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களோ உங்ககிட்ட பேசாமல் போயிட்டா உங்களுக்கு மனது வலிக்கும் அல்லவா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உங்கள் மனைவி ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க, இல்லை உங்கள் கணவர் வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறாங்க. பட் நீங்கள் எத்தனை முறை அடித்தாலும் அவர்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் பயப்படுவீங்க, ஐயோ எடுக்கவில்லையே, பிரச்சனை ஆகிவிட்டதோ, ஏதாவது போராட்டம் ஆகிவிட்டதோ என்று யோசித்து கொண்டு இருப்பீங்க. பிறகு அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய மொபைல் மிஸ் ஆகிவிட்டது, நான் புது மொபைல் ரெடி பண்ணி சிம்மை ரெடி பண்ணுறதுக்கே 2 வாரம் ஆகிவிட்டதுமா, அதான்ப்பா நான் பண்ணலைன்னு மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட, கணவராக இருந்தால் மனைவிட்ட சொல்லுவாங்க. பட் இட் டேக்ஸ் டைம். அந்த 2 வாரம் இவங்க பொறுத்து இருந்தாங்க. அந்த உண்மை தெரிகிற வரைக்கும் அவர்களுக்குள்ளாடி ஒரு நெரிசல், அதாவது ஒரு போராட்டம், அவர்களுக்குள்ளாடி ஒரு கலக்கம். என்னை நேசித்த நபர் எனக்கு பதில் தரவில்லையே, எனக்கு ஏதாவது தீங்கு செய்து விட்டார்களோ, என்னை விட்டு பிரிந்து போய் விட்டார்களோ என்ற ஒரு கலக்கம் எல்லாம் வரும். ஆனால் பதில் வந்தவுடன், ஓ இதுதான் பிரச்சனையா, மொபைல் காணாமல் போயிட்டா, சரி வெளிநாட்டுக்கு போகிறாங்க, போகிற வழியில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி மொபைல் காணாமல் போயிட்டு, ஓ அது புதிய மொபைல் வாங்கி புதிய சிம் போட்டு அந்த நாட்டில் உள்ள சிம்மை ரெடி பண்ணுறதுக்கு 2 வாரம் எடுத்திருக்கு. உண்மை தெரிந்தவுடன் பழையபடியும் அந்த நபர் என்னை நேசிக்கிறாங்க என்று உணர்ந்து கொள்வோம். இதே போல தான் தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் தான். ஆனால் சில நேரம் பதில் தராமல் இருக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மளை மறந்து விட்டாரோ, பதில் தரமாட்டாரோ, நாம் ஏதாவது செய்து தப்பிக்க வேண்டுமோ, ஆண்டவர் பதில் தரலன்னா நம்ம இப்படி செய்யணும்னு ஒரு பிளான் வச்சுருப்போம். பிளான் A இருக்கும், பிளான் B இருக்கும். 1வது பிளான் ஆண்டவர் தராமல் போனால் 2வது பிளான் நம்ம வச்சுருப்போம். ஸோ தேவஜனமே, ஆல்ரெடி நம்ம புரிஞ்சு கொள்ளணும், என்றைக்குமே நம்மளுடைய பிளான் ஆபத்தில் கொண்டு போய் விடும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபித்தும் ஒரு விஷயம் நடக்கலைன்னா, ஒன்று நம்ம பண்ண ஜெபம் ஏதாவது தப்பாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை நம்ம பண்ண ஜெபம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நம்ம மனசாட்சி சொல்லுதுன்னா, நம்ம பிளான் B போயிட்டோன்னு வைங்களேன், 2வது பிளான் போனால் அது ஆபத்தாக முடிஞ்சிடும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபித்த ஜெபம் வந்து கொண்டு இருக்குதுன்னா அது நேர்த்தியாக கரெக்டாக வந்துடும். பட் நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால நம்ம அவசர முடிவு எடுத்து அநேக ஆபத்தில் நாம் மாட்டிவிடக்கூடாது தான் இந்த அருமையான பதிவில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தானியேல் என்ற தேவ மனிதன் ஜெப வீரனாக இருந்தார். 3 வேளை ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஜெப வீரனுக்கு கூட ஒரு ஜெபத்தினுடைய பதில் பூமிக்கு வரும் பொழுது 21 நாள் தாமதம் உண்டானது. அதனுடைய தாமதம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தால் வேதம் சொல்லுது, ஒரு பிசாசினுடைய போராட்டம்
வான மண்டலத்தில் ஜெபம் என்பது பரலோகத்தில் இருந்த தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஒரு பிரதிபலிப்பு, நம்மளுடைய ரிப்ளை. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், அது ஆன்சராக அவருடைய குரல் மூலமாக நான் உனக்கு செய்து தருகிறேன் மகனே, நான் உன்னை இப்படி நடத்துவேன் மகனே என்று ரிப்ளை வருது. இதை சத்துரு தடை செய்கிறான். இது தெரியாவிட்டால் நாம் என்ன நினைப்போம்? ஓஹோ, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கவில்லை, ஆண்டவருக்கு நம்ம மேலே பாசம் இல்லை, ஆண்டவர் நம்மளை வெறுத்து விட்டார் போல, என் மகன் கல்யாணத்தில் இந்த விஷயம் இப்படி நடக்காது போல, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்காது போல அப்படின்னு யோசித்து கொண்டு இருப்போம். ஸோ ஆண்டவர் ஏன் நமக்கு ஜெபத்தின் பதில் தாமதமாக அனுப்புகிறார் என்று ஆராய்ந்து பார்த்தால் ஆண்டவர் பதில் அனுப்பியிருப்பார். ஆனால் அந்த பதில் சாத்தானால் தடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை காத்திருக்க வேண்டியது இருக்கலாம். அதை உணராமல் இருக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்வோம்? நாம் சுயமாக ஒரு திட்டத்தில் போய் நாம் மாட்டி விடுவோம். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு 7 வருஷம் ஆகிவிடும், சில நேரம் 10 வருஷம் ஆகிவிடும், சில நேரம் வாழ்க்கையே போய்விடும். ஸோ தேவஜனமே, நம்ம கர்த்தருக்கு காத்திருந்தா பலன் தான் அடைவோம், கழுக போல பலன் அடைவோம். ஆனால் நம்ம காத்திருக்காமல் போனதுனால வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம ஒரு தாமதமாகவும், ஒரு வேதனைக்குள்ள நபராகவும், எப்பொழுதுமே போராட்டத்தை சந்திக்கிற ஒரு நபராகவும், வாழ்க்கை ஃபுல்லாக தாமதமாகவே இருக்கிற லெவலில் நம்ம சொந்த ஐடியாக்கள் நம்மளை போய் மாட்டிவிடும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு குமாரனை தருவேன்னு. அந்த நாட்களில் குமாரன் கிடைக்காமல் இருந்த பொழுது ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் சொன்னாங்க, நமக்கு ஒரு குமாரன் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீர் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணும், அங்கே உங்களுக்கு ஒரு குமாரர் கிடைப்பாங்க, அதுவும் உம்முடைய பிள்ளை தானே அப்படின்னு மனிதனுடைய யோசனையாக அவங்க சொன்னாங்க. பட் வேதம் சொல்லுது அது தேவனுடைய சித்தம் இல்லை. தேவன் ஏற்படுத்தின மனைவியாகிய சாராளுக்கு வரப்போகிற பிள்ளை மூலமாக தான் ஆண்டவர் கடற்கரை மணலை போல தேசத்தை ஆசீர்வதிக்க போறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. ஸோ தேவஜனமே, சில நேரம் நம்ம உருவாக்குற சப்ஸ்டியூட்டு, நம்ம உருவாக்குற இன்னொரு பிளான், இன்னொரு திட்டம், அது தேவனுக்கு சதியாகவும் விரோதமாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் தேவன் எப்படி ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்பதை 3 கேட்டகரியாக, 3 விதமாக நாம் பார்க்க போகிறோம். அவர் எந்த பதிலை கொடுத்தாலும் இந்த 3 கேட்டகரிக்குள்ளாடி, இந்த 3 செக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு எளிதில் புரிகிறதற்கு இந்த அருமையான நிகழ்ச்சியில் அதை உங்களுக்கு விளக்கப் போகிறோம். முதலாவது, எப்படி நாம் ஜெபித்தால் இந்த 3 பதில் வரும் என்பதை பார்த்து விடுவோம். நாம் அநேக ஜெபத்தை குறித்து வீடியோக்களை போடுகிறது உண்டு, எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபம் எப்படி தடை பண்ணப்படும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா ஒரு விஷயம் கூட போய் பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஜெபிக்கிறவர்கள் வேதத்தை கேளாதபடி தங்கள் செவியை விலக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது, அது அருவருப்பாக இருக்குமா. என்னால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. இதுக்கு சிம்பிளாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்திருந்தோம், நாம் மனிதர்களாக மாம்ச எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறோம், தேவன் ஆவிக்குரியவராக இருக்கிறார், ஆவியின் சிந்தை உடையவராக இருக்கிறார். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணுமா. ஸோ அதனால்தான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா ஒன்று, வேதத்தை கேட்குற ஒரு ஜெபம் நாம் பண்ண வேண்டும். இதை குறித்து இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. யோவான் 15:7 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவஜனமே, உங்க இருதயத்துக்குள்ள வசனம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்றது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது ஒரு பெரிய மர்மமான ஒரு ரகசியம். இந்த ஹீலிங், டெலிவரன்ஸ் ஊழியங்களை செய்த ஊழியர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை ரொம்ப நேசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஜெபிக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடக்குது. காரணம் என்னன்னா, அவர்கள் வசனத்தில் நிலைத்திருந்தாங்க. இந்த காளான பார்த்துருப்பீங்க, அது நேத்தைக்கு முளைக்கும், 3 நாளில் காணாமல் போயிடும். புல்லும் அப்படிதான், முளைக்கும், சீக்கிரமாக செத்து போயிடும். ஆனால் ஒரு பனைமரம் அப்படி கிடையாது, ஆண்டுகளாக அது வாழும். பனைமரம்னா இந்த பாம் ட்ரீன்னு சொல்லுவாங்க, நொங்கு மரம். தேவஜனமே, நம்ம இருதயத்தில் வசனம்
ஒரு நாள் வந்துட்டு 10 நாள் வசனம் இல்லாமல் இருந்தால் நம்ம கேட்டுக்கொள்வது நடக்காது. நம்ம இருதயத்தில் வசனம் தினமும் உள்ள போகணும். அதை தான் ஆண்டு சொல்கிறார். ஏன் வேதத்தில் ஆண்டவர் இரவும் பகலும் வேதத்தை தியானின்னு சொல்கிறாருன்னா, அப்பந்தான் ஜெபித்தா நடக்கும். ஏன்னா அப்பந்தான் நம்ம வேதத்தின்படி ஜெபிப்போம். வசனம் என்ன சொல்லுது? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் கேட்கப்படாது. இந்த வேதத்தோடு ஐக்கியமாக இருந்த தேவ சித்தத்தையும் தேவனுடைய உணர்வுகளையும் தேவ திட்டங்களையும் ஆவிக்குரிய சிந்தையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தம் என்னன்னு புரிந்து கொள்ள முடியும். ஸோ வேதத்தை வாசிக்கிறது வேறு, வேதத்தை தியானிக்கிறது வேறு. ஆண்டுடைய சித்தமானால் வேதத்தை தியானிப்பதை குறித்து ஒரு அருமையான பதிவு நம்ம வருகிற நாட்களில் பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை வாசித்துட்டு தியானித்து விட்டேன் என்று நினைக்கிறாங்க. ஏன்னா இரவும் பகலும் தியானமாக இருந்தால் தான் நம்ம நீர்க்கால்களின் ஓரமாக நடப்படுவோம். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும், நம்ம ஜெபிக்கிறது நடக்கும். ஸோ இங்கே அருமையான வசனம் சொல்லுது, அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அது தவறாக உங்களை ஜெபிக்க விடாது. அதான் வசனம் சொல்லுது, நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கணும்னா காலையில் வசனம் இருக்குது, சாயந்தரம் ஆனோன்னா உலகம் உள்ளே வந்துட்டுனா நீங்கள் சாயந்தரம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் இருக்காது. காலையில் ஜெபிச்சதுக்கு பதில் கிடச்சிச்சு, அதுக்குன்னு சாயந்தரம் ஜெபித்தவுடன் பதில் கிடைக்கவில்லை என்றால் வசனம் உள்ள இல்லாமல் இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். காலையில் ஜெபித்தீங்க, காலையில் வசனம் வாசித்தீங்க, அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நான் காலையில் ஜெபித்து வசனம் வாசித்தேனே, சாயந்தரம் ஏன் நான் ஜெபித்து பதில் கிடைக்கவில்லை என்றால் கொஞ்சம் உலக சிந்தனை உள்ளே வந்துட்டு, வசனம் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ உலக சிந்தனை, இப்போ நீங்கள் ஜெபித்தா நடக்காது. அதனால தான் வசனம் சொல்லுது நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறதுனா என்ன? ஒரு ஆள் ஒரு வீட்டில் காலையில் இருக்கிறாரு, மத்தியானம் ஆகும் பொழுது பூட்டிட்டு வெளியே போயிட்டார் மார்க்கெட்டுக்கு. இப்போ அந்த ஆளுக்கு வீடு தான், அவர் காலையில் இருந்தார் தான். ஆனால் இப்போ அவர் மத்தியானம் பூட்டிட்டு போன பிறகு அவர் வீட்டுக்குள்ளே இல்லை. அவர் இனி நைட்டு 10 மணிக்கு வாராருன்னா 10 மணிக்கு தான் அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. இதே போல தான் தேவச்சனமே, நம்ம இருதயத்துக்குள்ள வசனம் நிலைத்து இருக்க வேண்டும். ஸோ இந்த வசனம் தங்கி இருக்கிற நபர் எதை ஜெபித்தாலும் நடக்கும். ஏன்னா அவங்க தேவ சித்தப்படி தான் ஜெபிப்பாங்க. தேவ சித்தம் இல்லாததை ஜெபிக்க மாட்டாங்க. தேவ சித்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஜெபிக்க ஆரம்பித்தால் அவங்க ஜெபம் ஓடாது, உடனே நிறுத்துவாங்க. என்னடா மனசு கலக்கமாக இருக்குது, இதில் ஆண்டவர் பிரியமா இல்லையோ? ஆனால் இது நமக்கு தேவையான விஷயமா இருக்கும். ஒருவேளை உங்கள் பையன் ஏதோ படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்லி கொண்டு இருப்பார். அதுக்குள்ளே பண தேவைகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? கடன் ஏதாவது வாங்கி ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு 4 லட்ச ரூபா கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? 4 லட்ச ரூபா தானே, வாங்கி கொடுத்துருவோம். பையன் வேலையில் சேர்ந்த உடனே 1 லட்ச ரூபா வருமானம், 70,000 ரூபா வருமானம், 4 மாதத்தில் இல்லை 5 மாதத்தில் கடனை தீர்த்துடலாம். அதுக்கு பிறகு நிம்மதியாக நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம பிள்ளை நமக்கு சம்பாதித்து தரும், பிள்ளையினுடைய திருமணம் பார்க்கலாம், வீடை கட்டலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க. இது மனுஷ திட்டம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க போகும்பொழுது ஆண்டவர் சில நேரம் ஜெபத்தை கேட்க மாட்டார், பணத்தை தரமாட்டார். ஆனால் ஆண்டவர் தரலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? சரி ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாச்சு, இப்போ ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட போய் பைசாவை ரெடி பண்ணி 4 லட்ச ரூபா அடைச்சிருவோம். 4 லட்ச ரூபா கொடுத்த பிறகு தான் தெரியும் அந்த ஆள் ஒரு ஃபேக்கான ஆள், காசை வாங்கிட்டு அவர் கம்பெனியை காலி பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா ஒரு நாள் ஆஃபீஸ் ரூம்லாம் இன்றைக்கி போடுறாங்க. 1 வாரம் ஆஃபீஸ் ரூம், 2 வாரம் ஆஃபீஸ் ரூம். ஒரு ரூமை வாடகைக்கு எடுப்பாங்க, அங்கே சும்மா ஒரு பேனரை போட்டு அவுட்லைன் விஷயங்கள், ஏர் டிரான்ஸ்ஃபர்ஸ் விஷயங்கள் இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி போட்டு பெரிய நிர்வாகர் மாதிரி அங்கே உட்காந்துருப்பாங்க. போய் நம்மளும் பணத்தை கட்டிட்டு இப்படி ஒரு 10 பேர் கட்டினா அவனுக்கு ஒரு 40 லட்ச ரூபா கிடச்சிரும். அவன் வேறு ஊருக்கே ஓடி போயிடுவான். அவன் நம்மள்ட்ட இருந்து ஆதார் கார்டு ஐடியா வாங்குவான், அவன் நம்மள்ட்ட இருந்து எல்லா ஜெராக்ஸையும் வாங்குவான். நம்ம அவன்கிட்ட இருந்து நீ யாருன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அவன் எங்கே உள்ளவன் யாருன்னு கூட தெரியாது. அவன் அந்த இடத்துல உட்காந்துருக்கவன் ஒரு 10வது நபராக இருப்பான். உண்மையான திருட எங்கேயோ இருப்பான். அவன் என்ன செய்வான்? இவனை இங்கே வச்சு வேலையை வாங்கிட்டு அவனை வேறு வேலைக்கு அனுப்பி விட்ருவான். அவன் 1 வாரம் மெட்ராஸில் வேலை செஞ்சுட்டு அடுத்த வாரம் அவன் கோயம்புத்தூரில் இருப்பான், அடுத்த வாரம் அவன் துபாயில் இருப்பான். இப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஆன்லைன் ஸ்கேமிங் நிறையா நடக்குது. நம்ம இது தெரியாமல் என்ன செய்வோம்? ஒரு 4 லட்ச ரூபா தானே நம்ம சம்பாதிச்சு
நம்ம கடனை வாங்கி கொடுத்துருவோம், நம்ம பிள்ளை என்ன செய்வான், செட்டில் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆல்ரெடி ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஜெபத்தை தடை பண்ணினார். ஏன்னா வசனம் இருக்கிற தேவ பிள்ளைக்குள்ளாடி, தேவ ஆவியானவர் தங்குற அந்த உள்ளத்துக்குள்ளாடி தேவையில்லாத ஜெபத்தை பண்ணவே முடியாது. ஸோ தேவையில்லாத ஜெபத்தை பண்ண முடியாததுனால நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், ஏதோ ஒன்று ஆண்டவர் விரும்பலை. ஏன்னா ஆண்டவருக்கு ஃப்யூச்சர் தெரியும். அங்கே வந்து 4 லட்ச ரூபா கேட்டது திருடன், திருட்டு கும்பல், வேலையும் வாங்கி தரமாட்டா, ஒன்றும் தரமாட்டா. இந்த பிள்ளைகள் கையில் உள்ள காசை கூட கொடுக்கல, அடுத்த ஆள்கிட்ட கடனை வாங்கி கொடுத்துருக்காங்க. என் பிள்ளைகள் மாட்டிடக்கூடாதுன்னு ஆண்டவர் பதில் கொடுக்கல, காசையும் கொடுக்கல. ஆண்டவர் பதில் கொடுத்தாதான் காசு உண்டாயிருக்குமே, ஆண்டவர் ஓகே பண்ணியிருப்பாரு, யார் மூலமாவது ஒரு கிருபை உண்டாயிருக்குமே. ஸோ கையில் காசு இல்லாத இந்த நேரத்தில் கடனை வாங்கி கொடுத்து இப்போ அந்த கடனை கட்டுறதுக்காக பையன் என்ன செய்வான், இருக்கிற ஊரில் சின்ன வேலையில் அவன் சேர்ந்து அந்த கடனை 4 லட்ச ரூபா கட்டி கொண்டு இருப்பான். அந்த திருட்டு கும்பல் ஏமாத்திட்டு போயிட்டு. ஸோ இதெல்லாம் முன்னறிந்த ஆண்டவர் சில நேரம் நம்மளை ஜெபிக்கிறதுக்கு தடை பண்ணுவார். இந்த விஷயத்தை ஜெபிக்காத, இது வீணான ஜெபம். ஸோ வேதத்தை கேட்குற தேவ பிள்ளைகளுக்கு சில நேரம் ஜெபிக்கிற சில விஷயங்களில் இதை பண்ண வேண்டான்னு உள்ளே இருந்து ஆவியானவர் உணர்த்துகிறார். நம்ம ஆசையினால நம்ம என்ன செய்கிறோம், எனக்கு வேணும் இதை செய்து தாரோம் நம்ம ஜெபித்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக ஆள் மனசில் பேசுவார், இதை ஜெபிக்காத, இது தேவையில்லை, இது உனக்கு ஆபத்துன்னு சொல்லுவார். ஆனால் நமக்கு அது பிடித்ததுனால் நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் அருவருப்பானது. ஸோ தேவ ஜனமே வேதத்தை கேட்டு அதில் நிலைத்து இருக்கணும். டெய்லியும் பைபிள் வாசித்த உடனே ஜெபம் கேட்கப்படுமான்னு கேட்டால் கேட்கப்படும். அந்த பைபிள் வாசித்து அந்த நாட்கள்லையும் கீழ்ப்படுகிற நேரங்கள்லையும் கேட்கப்படும். இரவு நேரத்தில் சிலவங்க சினிமா பார்க்கவும், உலகத்தோடும் உலக நண்பர்களோடும் குடிக்கிறதுக்கும் கும்மாளம் அடிக்கிறதுக்கும் போயிட்டால் அப்போ ஜெபம் கேட்கப்படாது. காலையில் நீங்கள் பைபிள் வாசித்துருக்கலாம், ஆனால் சாயந்தரம் ஆனோன்னா உலகத்தானா மாறும் பொழுது என்ன ஆகுது, பழைய மனுஷன் உங்களுக்குள்ளே இருந்து எழும்பும் பொழுது தேவ சித்தம் நடக்காது. ஸோ நிலைத்திருக்கணும். தினமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது ஜெபம் கேட்கப்படும். ஓகே, நம்ம இப்போ யாருடைய ஜெபம் கேட்கப்படும் நம்ம பார்த்தாச்சு. வேதத்தில் நிலச்சிருக்கணும். காலையில் பைபிள் வாசித்தே நைட்டு நான் மொபைலில் கிடக்கிறேன், அப்போ அந்த நேரம் ஜெபம் கேட்கப்படாது. காலையில் பைபிள் வாசித்தே நைட்டு சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வாலிப பிள்ளைகள் வீடியோ கேம் விளையாட தொடங்கிடுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படலை, ஏன்னா வசனம் நிலைத்திருக்கலை. ஸோ இந்த வசனம் நமக்குள்ளே நிலைத்து இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுது. வாழ்க்கையின் போராட்டங்கள் அந்த போராட்டத்தினுடைய ருசி தெரிந்து, எப்போ அந்த போராட்டம் வரக்கூடாதுன்னா நம்ம ஜெபத்தில் இருக்கணும். அந்த ஒரு மெச்சூரிட்டி வரும்பொழுது தான் வசனம் நிலைச்சிருக்குது. அது வரைக்கும் வசனம் வரும் போவோம். காலையில் தியானிப்போம், மத்தியானம் தியானிப்போம், நைட்டு விட்டுருவோம். இரவும் பகலும் ஒரு தியானம் இருக்குது. கைகளில் பைபிளை பிடிச்சே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த ஒரு மனநிலை. இப்போது இந்த ஆம்பளை பிள்ளைகள் இல்லை இந்த பெண் பிள்ளைகள் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, எந்த வேலையை செஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ளாடி அந்த காதலனுடைய நினைவு, இந்த காதலியினுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்குது. ஒரு ரூமை தூத்தாலும் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா ஓடி போய் வாட்ஸ்அப்பை பார்க்குறது. அவங்க அப்படியே ஒரு நினைவு கனவு உலகத்தில் இருக்கிறாங்க. எதை செஞ்சாலும் அவங்க நினைவு தான். காலையிலையும் நினைவு, இரவும் நினைவு, எந்த வேலை செஞ்சாலும் நினைவு, குளிச்சாலும் நினைவு, பாத்ரூம் போனாலும் நினைவு, வாக்கிங் போனாலும் நினைவு, சாப்பிட்டாலும் அந்த நினைவு தான். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த உலகத்தில் அழிந்து போகிற இந்த காதலன் காதலியே இவ்வளோ நேசிக்கிறாங்கன்னா அழியாத சிருஷ்டிகரை நம்ம எவ்வளோ நேசிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்படின்னா என்ன, நம்ம சிருஷ்டியே நினைக்கிறோம். சிருஷ்டினா என்ன, ஒரு ஆணை நேசிக்கிறோம், ஒரு பெண்ணை நேசிக்கிறோம், ஒரு பொருளை நேசிக்கிறோம், ஒரு பதவியை நேசிக்கிறோம், ஒரு படிப்பை நேசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன நேசி மகனே, இந்த உலகத்தில் நீ எதை தான் நேசித்தாலும் அதையெல்லாம் நான் உருவாக்குனது. ஆனால் நீ உருவாக்குனதை நேசிக்காத, நீ உருவாக்குகிறவரை நேசின்னு ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுகிறாரு. ஸோ இன்னைக்கு இதில் நம்ம பார்க்க போகிறது, அவரை நேசிக்கிறது, அவரோடு இருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய உணர்வில் நடக்கிறது. இதனால் உண்டாகிற விளைவை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இரவும் பகலும் தியானம் சொன்ன உடனே பைபிளை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே உட்காந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வேலைகள் உண்டு, நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறது உண்டு. ஸோ தேவ ஜனமே, இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பைபிளை கையில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க, ஆனால் தியானிக்க மாட்டாங்க. அம்மா அப்பா பார்த்தா சரி ஜெபிக்கிறாங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கையில் வச்சுருப்பாங்க.
ஸோ தேவ ஜனமே, அது இல்லை தியானம். கைகளில் சும்மா வைக்கிறதுனால அல்ல, நம்ம அந்த நினைவில் இருக்கணும். காலையில் ஜெபிக்கிறீங்க, மத்தியாலம் ஆகுது, ஆண்டவர் மேலே ஒரு அன்பு, ஒரு பாசம், அதனால் ஒரு 2 வசனம் வாசிக்கிறீங்க, திரும்பி அவரை பற்றி நினைக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, சோத்திரம் பண்ணுறீங்க, துதிக்கிறீங்க, இரவு ஆகுது, திரும்பி அவர் மேலே ஒரு அன்பு வருது. நம்ம என்ன செய்கிறோம்? போய் பைபிளை வாசிக்கிறோம், தூங்குகிறோம், சொப்பனங்கள் கிடைக்குது, ஆண்டவர் பேசுகிறார். அதிகாலை ஆகுது, திரும்பியும் ஜெபிக்கிறோம், நம்ம வேலைகளுக்கு போகிறோம். வேலையை செஞ்சு கொண்டு இருந்தாலும், துணி கடையில் வேலை பார்க்கலாம், இல்லை ஆஃபீஸ் ரூமில் இருக்கலாம், சோத்திரம் பண்ணி கொண்டே வேலை செய்கிறோம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நன்றி அப்பா. உள்ளத்தில் ஒரு சோத்திரம், ஒரு பாடல். ஆமீன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடலை காதில் கேட்கலாம், ஒரு வசனத்தை கேட்கலாம், ஒரு செய்தியை கேட்கலாம். இது தியானம். நீங்கள் பைபிளே திறக்கலை, பட் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருப்பீங்க, நைட் நேரம் வேலை முடிஞ்சு பஸ்ஸில் வாரீங்க, ஆமீன், அப்படி இல்லை பைக்கில் வாரீங்க, வரும்போது ஒரு சோத்திரம் பண்ணி கொண்டே வரலாம், ஒரு பாடலை பாடி கொண்டு வரலாம். இல்லை ட்ரெயினில் வாரீங்களா, பாடல் பாடினா கிட்டத்தில் உள்ள நபர் டிஸ்டர்ப் ஆகிறாங்களா, அங்கே பாடினா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா தன்னாலே பாடிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி பாடவும் முடியாது. அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? ஹெட்செட்டில் ஒரு பாட்டை கேட்கலாம், ஒரு செய்தியை கேட்கலாம். ஸோ நீங்கள் பைபிளை திறக்கலை தான், பட் அவர் மேலே உள்ள அன்பு, இந்த இரவும் பகலும் தியானத்தை தான் ஆண்டவர் நிலைத்திருக்கிற அனுபவத்தை சொல்கிறாரு. இப்படி கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிறவங்க ஜெபித்தால் அவங்க ஜெபம் கேட்கப்படும். ஸோ தேவ ஜனமே, நம்ம ஜெபம் கேட்கப்பட்டால் எத்தனை ரீதியில் பதில் வரும்னு நம்ம தியானிக்கணும்னு இருந்தோம். 3 விதமான பதில் வரும். அந்த பதிலினுடைய முதல் பதில் தான் எஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் பதில் கொடுத்தால் ஆம் என்று பதில் கொடுப்பார். நம்ம இதை பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். ஒருக்க கூட வசன ஆதாரத்தோடு பார்க்கலாம். நீங்கள் வேதத்தில் எலியாவை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, அக்கினி இறங்கட்டும் ஜெபிக்கிறாரு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை சுட்டு எரிக்குது. அங்கே பலியெல்லாம் எரிந்து சாம்பலாகுது. எப்படி இது நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கர்த்தரோடு இருக்கிற மனுஷர். அவர் நம்ம போல கஷ்டப்பட்ட மனுஷன்தான். ஆனால் கரெக்டாக ஜெபித்தார், வேதத்தோடு இணைஞ்சிருந்தார், வசனம் அவருக்குள்ளே இருந்துச்சு, தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. கருத்தாக ஜெபித்தார்னா அவருக்குள்ளாடி தேவனுடைய நடத்துதல் இருந்துச்சு. இதை ஜெபிக்கணும்னு ஒரு நடத்துதல் கிடச்சிச்சு. இதை ஜெபித்தால் நடக்கும், இதை ஜெபின்னு ஆண்டு ஏவி இருக்கிறாரு. அதான் கருத்தாக ஜெபித்தார்னு வசனம் சொல்லுது. நீங்கள் கூட அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 5:17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி பலனை தந்தது. ஸோ தேவ ஜனமே, இந்த மனுஷனுடைய ஜெபம் ஏன் கேட்கப்பட்டுச்சுன்னா, இவர் இரவும் பகலும் தேவனோடு இருந்தார். இவர் கையில் ஒரு பைபிளை தூக்கிட்டே போனார்னு எங்கேயுமே எழுதலை. அந்த நாட்களில் பேப்பரும் இல்லை, பிரிண்டிங் மெஷினும் இல்லை. பட் இருதயத்தில் வசனத்தை சுமக்கிற ஒரு அனுபவம். 119வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுது, இருதயத்துக்குள்ள வசனத்தை வைக்கணுமா. நீதிமொழிகள் 3:3 சொல்லுது, இருதயத்துக்குள்ள வசனத்தை வைன்னு சொல்லுது. தேவச்சனமே, ஒரு தங்கத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? கிச்சனில் போய் வைக்க மாட்டீங்க. ஒரு தங்கத்தை சோப்பு வைக்கிற குளியல் அறையில் வைக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் பணக்கட்டோ தங்கமோ இருந்தால் அதை லாக்கரில் வைப்பீங்க, பீரோக்கு உள்ளாடி வைப்பீங்க, ரகசியமாக வைப்பீங்க. இதே போல தான் வேத வசனம் தங்க வேண்டிய இடம் உங்கள் இருதயம். உங்கள் இருதயத்துக்குள்ளே வேத வசனம் போகணும். இந்த கப்பலில் நங்கூரத்தை தூக்கி போடுவாங்க. இந்த நங்கூரம் மண்ணில் போய் குத்துச்சின்னு வைங்களேன், அது கரெக்டாக போட்டை அசைய விடாமல் இருக்கும். ஆனால் நங்கூரம் மண்ணில் போய் கடலின் ஆழத்தில் மண்ணில் படலைன்னா அது தொங்கிட்டு இருக்கும். தொங்குனா கப்பல் லைட்டாக மூவ் ஆனால் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் மண்ணில் சொருவி மாட்டிட்டுன்னு வைங்களேன், அந்த சங்கிலி கரெக்டாக கீழே போய் குத்திட்டுன்னு வைங்களேன், அந்த படகு அசையாது. என்ன காற்றடிச்சாலும் அங்கே தான் நிற்கும். ஆனால் சும்மா நங்குரத்தை போடுறீங்க, அது ஒரு அரை அடி கடலில் நிற்கிது, பட் மண்ணில் போய் குத்தவே இல்லைன்னா போட்டு எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்? நங்குரத்தை காட்டிலும் போட்டு வெயிட்டு கூட. காற்று அடிக்கும் போது காற்றினுடைய வெயிட்டு நங்குரத்தை காட்டிலும் கூட இருக்கும். அப்போது அந்த காற்று என்ன செய்யும்? படகை தள்ளி கொண்டு போயிடும். ஆனால் அதே நங்கூரம் கடல் ஆழத்தில் போய் மண்ணில் மாட்டிட்டுன்னு வைங்களேன், என்ன காற்றடிச்சாலும் அந்த படகு அங்கேயே நிற்கும். இதே போல தான் தேவஜனமே, வசனம் என்ற நங்கூரம் நம்ம சிந்தனையை கடந்து நம்ம இருதயமாகிய நல்ல நிலத்தில் புதையணும், உள்ளே போகணும். உள்ளே போனாதான் நம்ம படகு பாதுகாக்கப்படும், நம்ம வாழ்க்கை பாதுகாக்கப்படும்.
ஸோ இதை தான் இருதயத்துக்குள் போகிற அனுபவம் என்று சொல்லுகிறோம். வசனம் சிந்தனை என்ற தண்ணீரை தாண்டி அப்படி ஆழ்கடல், சிந்தனை ஆழ்கடல் தண்ணீர் போல இருக்குதான் மனிதனுடைய நினைவுகள். நீதிமொழிகள் 20:5 நினைக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. புத்திமானோ அதை மொண்டு கொள்வான். ஸோ தேவச்சனமே, இந்த சிந்தனையில் உள்ள எண்ணங்கள் கடல் ஆழம் போல் இருக்கலாம். ஆனால் அந்த சிந்தனையை கடந்து உங்கள் இருதயம்னு ஒன்று இருக்குது. சிந்தனையை சோல்னு சொல்லுவாங்க. உணர்வு, சித்தம், உணர்ச்சி, மனம், இது எல்லாம் சேர்ந்து தான் ஆத்துமான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிந்த ஐடியாக்கள், ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் உங்கள் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதை தான் நான் கடலினுடைய மண்ணுக்கு ஒப்பனையாக சொல்கிறேன். கடல் ஆழத்தில் ஒரு மண் இருக்குது. கடல் மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி தான் தெரியும். இதே போல் நம்ம சிந்தனை நிறைய ஆலோசனைகளை நமக்கு தரும். நம்ம சிந்தனையினால் வாழாமல் ஆவியினால் வாழ வேண்டியதாக இருக்குது. இருதயம் ஆவியாக இருக்குது. இருதயத்துக்குள்ளே தான் வசனத்தை வைக்கணும். ஸோ இந்த இருதயமாகிய ஆவியின் பொக்கிஷத்துக்குள்ளாடி நம்ம வசனத்தை வைத்தால் நம்ம என்ன செய்வோம்? பைபிளை சுமக்கிறவர்களாய் மாறிடுவோம். கைகளில் ஒரு பைபிளை சுமந்துக்கிட்டே இருந்தாலும் இருதயத்தில் வசனத்தை சுமக்கிறவங்க தான் ரொம்ப பாக்கியவான்கள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், இரவும் பகலும் தியானம். ஏன்னா கையில் ஒரு பைபிளை தூக்கிட்டே போக முடியாது, எப்பவும் தூக்கிட்டு போக முடியாது. வேலைக்கு போவீங்க, எப்போவும் நான் பைபிளை விட்டு பிரிய மாட்டேன்னா நீங்கள் கிச்சனுக்கும் பைபிளை கொண்டு போகணும், கல்யாண வீட்டுக்கு போனால் கொண்டு போகணும், மரண வீட்டுக்கு போனால் கொண்டு போகணும், குளிக்க போனால், பாத்ரூம் போனால் கொண்டு போகணும். அது நடக்காது. ஆனால் கைகளில் பைபிள், பேப்பரும் அட்டையும் உள்ள பைபிளை கைகளில் தூக்கிட்டு போகிறது நடக்காது தான். அது தவிர்க்க அதை நம்ம செய்ய முடியாது. எல்லா நேரமும் பைபிளை தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் எல்லா நேரமும் பைபிளை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான பீரோ உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பீரோ தான் உங்கள் இருதயம். இது நீங்கள் எங்கே போனாலும் வசனத்தை சுமக்கலாம். இப்படி சுமந்த நபர் தான் எலியா. அதனால்தான் அவர் ஜெபித்த உடனே மழை நின்றுச்சு. 3 வருஷம் 6 மாதம் மழையே பெய்யலை. யாரால? கால சூழ்நிலை கண்ட்ரோல் ஆனதுனால அல்ல, எலியாவின் ஜெபத்தினால். திரும்பி எலியா ஜெபிக்கிறார், மழை வந்தது. ஸோ தேவஜனமே, நம்ம ஜெபத்திற்கு பதில் உண்டு. சில நேரம் ஆம் என்று ஆண்டவர் பதில் தருவார். எஸ், நம்மளுடைய முதல் பதில் எஸ். ஆண்டவர் உடனடியாக சில நேரம் பதில் தருவார். நீங்கள் நிறைய நேரம் ஜெபித்து இந்த உடனடி பதிலை வாங்கியிருப்பீங்க. எல்லாருடைய லைஃப்லையும் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணும்படி அவர் உடனடியாக கொடுத்திருப்பார். ஆனால் 2வது பதில் இருக்கு பாருங்களேன், அதுதான் வெயிட். வெயிட்னா காத்திருன்னு அர்த்தம். ஸோ ஜெபத்தை நீங்கள் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த 3 விதத்தில் பதில் தருவார்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதில் 2வது விதம் காத்திரு, பொறுத்திரு. ஸோ தேவஜனமே, இந்த காத்திருன்னு சொல்கிற அனுபவம் நம்முடைய நன்மைக்காக தான், நம்முடைய உயர்வுக்காக. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆபிரகாம் அவசரப்பட்டதுனால ஒரு இஸ்மவேல்னு ஒரு பையன் உருவாகிவிட்டான். அதனால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததி எழும்பினது. ஆனால் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆனால் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல வாக்குத்தத்த ஆசீர்வாதம் அங்கிருந்து வரவில்லை. ஸோ நம்ம ஒரு பிளான் பி, ஒரு சப்ஸ்டியூட் பண்ணால் அது ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில் கிடையாது, அது பெர்மிசிவ் வில்னு சொல்லுவாங்க. பெர்ஃபெக்ட் வில் இருக்குது, பெர்மிசிவ் வில் இருக்குது. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இருக்குது, பரிபூர்ணம் இல்லாத ஒரு சித்தம் இருக்குது. ஸோ தேவஜனமே, தேவன் உங்களுக்கு தருகிற பரிபூர்ண சித்தம் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் நீங்களே சில ஆசீர்வாதத்தை உருவாக்குனீங்கன்னா அது வேதனையை கூட்டும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகும் பொழுது அவர் கண்ணுக்கு பசுமையாக தோன்றுனதை என்ன செஞ்சார்? தேர்ந்தெடுத்தார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பசுமையான ஊருக்கு பின்னாடி சோதோம் குமாரா என்ற மோசமான ஓரினை சேர்க்கை பாவத்தை உடைய அந்த மோசமான ஊர் இருந்தது. ஸோ தேவஜனமே, அந்த குடும்பமே நாசானது. ஸோ நீதிமானாக வாழ்ந்த இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரியும் பொழுது அவர் பிரிஞ்சு போகிறதுக்கு பதிலாக மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய மேப்பர்கள் சண்டை வந்ததை, அந்த சண்டையை கண்டிஷனாக கவனித்து, அருமையான ஆபிரகாம் அவருடைய அண்ணன் தான், அந்த அண்ணன்ட்ட தாழ்மையாக இருந்து
அழைக்கப்பட்டவரோடு இருந்திருந்தால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், இழந்திருக்க மாட்டார். கடைசியில் பாருங்க, மனைவியை இழந்து, வீடை இழந்து, பிள்ளைகள் நாசாயி தெருவுக்கு வந்து நின்னாரு. காரணம் என்ன? சொந்தமான ஒரு திட்டம், சொந்தமான ஆசீர்வாதம். அதான் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையா தோன்றது உண்டு, அதனுடைய முடிவு மரணம். மரணம்னா வாழ்க்கை கசக்கும், இதுக்கு செத்துட்டு போயிடலான்னு சொல்லுவோம். சுதேவச்சனமே, ஆண்டவர் காத்திருன்னு சொல்றாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. இப்போ பாருங்க, லோத்து அவசரப்பட்டு போனார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் கண் பார்க்கும் பூமியெல்லாம் உனக்கு தாரேன், உன் கால் மிதிக்கும் தேசத்தை தாரேன். ஆசீர்வாதம் வந்துட்டா அது தேவன் தர்ற ஆசீர்வாதம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம், சில நேரம் ஆண்டவர் காத்திருக்க சொல்வார். இதை தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ காத்திருக்கிறது நம்ம லைஃபை பாலிஷ் பண்ணும், உருவாக்கும். நம்ம வாழ்க்கையில் நீடித்த நாட்களாக நம்ம அப்படியே வேகமாக போய்கொண்டு இருப்போம். சில நேரம் ஊழியம் செய்கிறவர்கள்னாலும் சரி, தொழிலில் ரொம்ப ஹைஃபையாக இருந்தவங்கனாலும் சரி, தேவனுடைய பிரியமான தேவச்சனம் சில நேரம் காத்து இருந்தே ஆகணும். அதனால ஆண்டவர் காத்திருக்க வைப்பார். அவர் காத்திருக்க வைக்கிறதுக்கு காரணம், நீங்கள் ஆபத்தில் மாட்டி விடக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவர் சில ஜபத்திற்கு பதில் தரலன்னா காத்திருன்னு சொல்றாரு. காத்திருன்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஒரு தம்பி 4 லட்சம் ரூபாவை என்ன செஞ்சான், நாசாகிறதுக்கு அங்கே ஒரு ஸ்கேமர் வந்து, திருட்டு பையன் என்ன செய்கிறான், வேலை வாங்கி தாரேன்னு 4 லட்சம் ரூபா கேட்குறான். இவனுடைய குடும்பத்தில் 4 லட்ச ரூபா இல்லை. அப்போ இந்த ஜபிக்கிற தாய் என்ன செய்கிறாங்க, கடனை வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கல, ஜபிக்கிறதுக்கு மனசு வரலை. ஏன்னா அவங்க தேவனோடு உறவாடுற பிள்ளை, அவங்களுக்குள்ள வசனம் நிலைச்சிருக்கு. எலியாவை போல ஒரு நல்ல இருதயம், இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு இருதயம் அந்த தாயாருக்கு இருக்குது. அப்போ இப்படி ஜபத்தை கேட்குற தேவ பிள்ளைகளுக்குள்ளாடி ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஜபத்தை பண்ண முடியாது. இப்போ பண்ண முடியாததுனால குடும்பத்தில் என்ன செய்கிறாங்க, கடனை வாங்கி, தேவன் பதில் தரலன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி என்ன செய்கிறாங்க, 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இந்த 4 லட்சம் வாங்கினவன் ஏமாத்திட்டு போயிட்டான். இப்போ யோசித்து பாருங்க, தேவன் பதில் கொடுக்காமல் இருந்தது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். அப்போ ஆண்டவர் பொறுத்துருன்னு சொல்றாருன்னா நம்ம ஆபத்தில் மாட்டக்கூடாதுன்னு சொல்றாரு, நம்மளுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு சொல்லுவார். சில நேரம் இந்த வாலிப பிள்ளைகள் நினைப்பாங்க, கண்ணில் கண்டது தான் தேவதன் நினச்சிருவாங்க, கண்ணில் கண்டது தான் தேவகுமாரன் நினச்சி கண்ட பசங்களையும் இல்லை கண்ட பிள்ளைகளையும் நேசித்து இவங்களை தான் திருமணம் பண்ணுவோம், இல்லைனா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுவாங்க. முன்பு இனிக்கும் பின்பு கசக்கும். ஆனால் பெரிய ஒரு சொல், முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும்னு சொல்வார்கள். ஸோ தேவ ஜனமே, இன்னைக்கு பாருங்களேன், ஃபஸ்ட்டு இனிக்குதுன்னா பின்பு கசக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கசக்குதுன்னா பின்பு இனிக்கும். இந்த நெல்லிக்காவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், புளிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு பாருங்கள், இனிக்கும். எல்லாம் ஒன்று தான், வாழ்க்கையின் கணக்கு அப்படி தான். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க போகிறோம். தேவ சித்தத்துக்காக நம்ம விதைச்சோன்னா நன்மையாக இருப்போம். நம்ம சித்தத்திற்காக, நம்ம ஆசைக்காக நம்ம விதைச்சிட்டோன்னா பின்பு கூலி கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்க, சிம்சோன் வந்து அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து ஆண்டவர் சொல்கிற பிள்ளைய கெட்டி இருந்தாருன்னா அவர் ஜீவன் அற்ப ஆயுசில் போயிருக்காது, குருடனாக மாறி இருக்க மாட்டார். மகா பயங்கரமான சிம்ம சொப்பனமாக இருந்தார். பெலிஸ்தியர்களுக்கு இந்த சிம்சோன் வந்து பயங்கரமான ஹீரோவாக திகழ்ந்தார். எதையும் பிளந்து எறிவார். ஒரு கழுதை தாடை எடுத்து ஆயிரக்கணக்கான நபர்களை நொறுக்கி போட்டார். 300 நரிகளை கைகளால் பிடித்து எரிபந்தத்தை கெட்டிவிட்டவர், சிங்கத்தை கிழித்தவர். இவ்வளோ பயங்கரமான ஒரு தேவ மனுஷனாக, தேவ ஆவியானோர் தங்கும் ஒரு தேவ மனிதனாக வாழ்ந்த இவருக்குள்ளாடி சொந்த ஆசை வந்தது. திருமண வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை மீறி பெலிஸ்தியர்களுடைய ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை போய் சந்தித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பெண்ணை தேடி போனார். அந்த பெண்ணால் தான் அவருக்கு அழிவு இருந்தது, அவர் உணரவில்லை. ஸோ தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறாருன்னா அதை நம்ம கேட்கணும். அதான் ஆண்டு சொல்றார், வேதத்தை கேளாதபடி பண்ணுகிற ஜெபம் அருவருப்பானது. ஆண்டு அந்நிய ஸ்திரியோடு ஐக்கியமாக இருக்காதுன்னு சொல்றாரு. இவர் அங்கே போய் ஐக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. எப்போ வேதத்தை மறந்தாரோ அப்போவுமே அவருடைய அழிவு ஆரம்பித்தது. ஸோ தேவச்சனமே, நம்ம ஆசீர்வாதம் வந்து நமக்கே ஆபத்தாய் மாறிவிடும். ஒரு கத்தி எடுத்துக்கொள்ளுங்க,
அது ரொம்ப நல்லது தான். காய்கறி வெட்டுகிறதுக்கு அது அருமையாக இருக்குது. காய்கறி வெட்டுக்கும் பொழுது அது நம்ம கையும் வெட்ட முடியும், நம்ம கவனமாக ஆளுகை செய்யலைன்னா. ஆசீர்வாதம் ஒரு கத்தி மாதிரி. மீனை வெட்டுறாங்க, கறியை வெட்டுறாங்க, சிக்கன் வெட்டுறாங்க, எல்லாம் கத்தினால தான் வெட்டுறாங்க. இந்த கத்தி மட்டும் இல்லைன்னா சிக்கன் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதை உங்கள் குக்கரில் போடவோ இல்லை ஒரு ஃப்ரையிங் ஒரு டிஷ்ஷில் போடவோ முடியுமா? முடியாது. ஒரு ஆடை வெட்டுறீங்க, அந்த ஆடு வெட்டப்படாமல் தோலை மட்டும் உரிச்சு உங்களை அப்படியே நீங்கள் வீட்டில் சமைக்க முடியுமா? முடியாது. ஒரு மீன் வாங்குறீங்க, மீனை வெட்டவே இல்லை, கத்தியினுடைய ஒர்க்கு இல்லைன்னா மீனை வெட்டவே முடியாது. பெரிய மீன்கள்லாம் எப்படி நம்ம சமைக்க முடியும்? ஸோ கத்தி ரொம்ப நல்லது தான், ஆனால் அந்த கத்தி ஆபத்தானது. கத்தி ருசிகரமான உணவுகளை செய்ய சமையல் அறையிலையும் நிறைய இடங்கள்லையும் அது பயன்பட்டாலும் கத்தி ஆபத்தானது. ஸோ ஆசீர்வாதம் என்பது கத்தியை போன்றது. அதனால்தான் பைபிளில் ஒரு இடத்துல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் என்ன செய்கிறாங்களாம், அதை நாடி அதனால் உருவ குத்தி கொள்ளுகிறார்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ பணம் அந்த ஆசை ஒரு ஆபத்தான ஒரு கத்தி போன்றது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதான். எல்லா தீமையினுடைய வேறும் பண ஆசை தான். அதனால் சிலர் என்ன செய்கிறாங்க, தங்களுக்குள்ளே குத்திக்கிடுறாங்களாம். கத்தி போன்றது நான் சொன்னது எத்தனை உண்மையானது பாருங்கள். ஸோ தேவஜனமே, கர்த்தர் காத்திருன்னு சொல்கிறாருன்னா 100 மடங்கு சிறந்ததை தருவார். யோசேப்பு பாருங்க, போத்திபாருடைய வீட்டில் அவர் இருக்கும் பொழுது போத்திபாரின் மனைவி தவறு பண்ணுறதுக்கு இழுக்கிறாங்க. அவர் தவறு பண்ணியிருந்தா அங்கே சிசிடிவி கேமரா இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை, எல்லாம் அவருக்கு இருக்கு. போத்திபார் சாப்பிட்ற சாப்பாடை கூட அவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்க. போத்திபார் என்னெல்லாம் அனுபவிக்கிறாரோ எல்லாம் இவருக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அது கிடையாது. ஒரு உலகத்தானா இருந்தால் அவருக்கு ஈடுபட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் சுகந்தரித்து அவர் கையில் பணம் அவங்க குடும்பத்திற்கு கூட அதை கொடுத்துருப்பாரு. ஏன்னா போத்திபாரின் மனைவி ஏழ்மையானவங்க கிடையாது, ராஜ அரண்மனையில் உள்ள கம்பீரமான வேலையை செய்கிறவங்க தான் அந்த குடும்பம். ஸோ இப்போது நிறைய பணம் வந்திருக்கும். பணம் எங்கேருந்து வந்துச்சு? போத்திபார் மனைவி சொன்னதை செஞ்சதுனால வந்துச்சு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பணம். அதனால் யோசேப்பு செல்வாக்காக இருந்திருப்பார், செல்வ செழிப்பா, நல்ல வஸ்திரங்கள் போட்டிருப்பார், நல்ல குதிரை வண்டியில் போயிருப்பார், எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனால் அது தேவ திட்டம் இல்லை. அந்த இடத்துல இருந்து யோசேப்பு ஓடும் பொழுது இருக்கிற வஸ்திரத்தையும் இழந்தாரு. தேவனுக்காக நிந்தையை அனுபவிச்சாரு, காத்திருந்தாரு. போத்திபாரின் மனைவி கொடுத்திருந்தா அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் கொடுத்தது அரசாங்க ஆளுகையின் ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு யோசேப்பு எத்தனை ராஜ மேன்மையை அனுபவிச்சார்னு உங்களுக்கு தெரியுமா? ஆம் தேவச்சனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், பலன் அடைவாங்க. அது உண்மை, அது சரித்திர உண்மை. ஒரு கழுகு கூட என்ன செய்யும்னா, நிறைய நாள் பறந்த பிறகு அதனுடைய ரெக்கையெல்லாம் பலவீனாயிருமா. இப்போ அது போய் காத்திருக்குமா, காத்திருக்கும் பொழுது ரெக்கையெல்லாம் விழுமா. ரெக்கையெல்லாம் விழுந்தாலும் அந்த ரெக்கையினுடைய சின்ன சின்ன பகுதிகள் உடம்புக்குள்ளே அப்படியே குத்தி இருக்கும். இப்போ புதிய ரெக்கைகள் வளர்றதுக்காக அது என்ன செய்யுமா, அந்த பழைய ரெக்கைகளை எல்லாம் பிச்சு எரியுமா. எரியும் பொழுது அதனோட உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குமா. ஆனாலும் பொறுமையாக காத்திருக்கும். இந்த சூரியனுடைய வெளிச்சம் எல்லாம் அது உடம்புல பட பட அதுக்கு நல்ல ரெக்கைகள் புதிதாக வளருமா. அப்படி கொஞ்ச நாட்கள் மறைஞ்சு இருந்துட்டு புதிய ரெக்கைகளோடு வெளியே வருமா. புதிய ரெக்கைகள் இன்னும் அருமையாக உயரங்களுக்கு எழும்ப உதவி செய்யுமா. ஸோ தேவஜனமே, பழைய தீஞ்சு போன பல ஆண்டுகளாக வச்சிருந்த ரெக்கையை பிச்சு தூர எரிஞ்சிட்டு காத்திருந்துட்டு புதிய ரெக்கைகளோடு வெளியே வரைதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். காத்திருந்த யோசேப்பு அதுக்கு பிறகு சோர்ந்து போனாரா? காத்திருந்த ஆபிரகாம் அதுக்கு பிறகு சோர்ந்து போனாரா? காத்திருந்த அன்னாள் சாமுவேல் வந்த பிறகு சோர்ந்து போனாங்களா? இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதித்துட்டாருனா அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. வேற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சமாளித்து போயிட்டே இருக்க வேண்டியதான். செங்கடல் வந்துச்சு, அதுக்கு பிறகு பாருங்க எல்லாம் சின்ன சின்னது தான். செங்கடல் எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. அதுக்கப்புறம் யோர்தான், அது ஒரு நதி. செங்கடல் கிலோமீட்டர் கணக்கில் கிராஸ் பண்ணணும். நதி என்ன, ஒரு 10 அடியோ 20 அடி தான் பிரச்சனை. ஸோ கடலை தாண்டினவங்களுக்கு நதியை தாண்ட முடியாதா? ஈஸியாக தாண்டிடுவாங்க. ஸோ தேவஜனமே, 25 ஆண்டு காத்திருந்த ஆபிரகாமுக்கு
அதுக்கு பிறகு உள்ள பிரச்சனைகளை தாண்ட என்ன பெரிய விஷயமா? இல்லை, சிம்பிளான விஷயம். ஸோ கர்த்தருக்கு காத்திருக்கணும். மோசேயை பாருங்க, 40 வருஷம் காத்திருந்தார். மலையில் ஒரு 40 வருஷம் காத்திருந்தார். ஆக மொத்தம் ஒரு 80 வருஷம் காத்திருந்தார். அதனுடைய பிரதிபலனா தேசத்தையே அசைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். நீங்கள் ரொம்ப நாள் காத்திருக்கிறீங்கன்னா ரொம்ப பெரிய மகிமை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தேவ ஜனங்கள் சோர்ந்து போகாதீங்க, காத்திருங்க. இது 2வது பதில். ஸோ ஆண்டவர் பதில் கொடுக்குறாருனா சில நேரம் உங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் ஆன்சர் வரலன்னா காத்திருன்னு சொல்கிறார். அடுத்தது, இப்போ ஆண்டவர் காத்திருன்னு சொல்கிறாருன்னா அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணும் பொழுது திரும்பியும் பண்ணுறதுக்கு ஏவுதல் வரும். ஆனால் கர்த்தர் காத்திருக்காத, உனக்கு இதுக்கு பதில் கிடைக்காது, இந்த விஷயத்தில் நான் உன்னை உயர்த்துறது இல்லை, இது உனக்கு ஆபத்தாக மாறிடும், இது உனக்கு கண்ணியை வருவித்துரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா தேவச்சனமே, அந்த விஷயம் ஆண்டவர் நோன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த விஷயத்தில் ஆண்டவர் அதில் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளை உயர்த்தணும்னு விரும்பலை, அதற்கு பதிலாக வேறு ரீதியில் நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. அதை புரிந்து கொண்டுட்டு ஆண்டவர் நோ சொல்கிறாருன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டர்கிட்ட சில வாலிப பிள்ளைகள் கேட்பாங்க, இந்த பையனை நான் கெட்டணும்னு கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், வேண்டாம் மகளே, அது உனக்கு ஆபத்தாக மாறினும், அவன் ரட்சிக்கப்படலை, நீ நாளைக்கு ரட்சிப்புக்குள்ளே நடத்திடலான்னு நினைப்ப, அவன் ஒன்றை உலகத்தானா மாற்றிடுவான், நாளைக்கு நீ சமாதானம் இல்லாமல் கடைசி வரைக்கும் நீ கஷ்டப்படுவ, அதனால் அதை செஞ்சிடாதன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? திரும்பியும் ஜெபிச்சு கொண்டிருப்போம். ஜெபிக்க மனசே இருக்காது. தேவ ஜனமே, ஜெபிக்க மனசு இல்லாத ஒரு விஷயத்தை திரும்பி ஜெபிக்காதீங்க. ஏன்னா அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல, அது நோ. நீங்கள் ஜெபித்தாலே உங்களுக்கு கவலை வரும், கலக்கம் வரும். ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு ஆண்டவர் கேட்குறாரோ, கேட்டு பதில் தந்துடுவாரோ, நம்ம நினச்சது நடந்துருமோ நம்ம நினைப்போம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அந்த 4 லட்ச ரூபா கேட்டாங்க பார்த்தீங்களா? அந்த 4 லட்ச ரூபா அந்த பையன்கிட்ட கேட்டது, அந்த பையன் அம்மாட்ட சொல்லி வீட்டில் கடனுக்கு ரெடி பண்ணுறாங்க. இப்போ அவங்க அம்மா ஆண்டர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மனசில் கலக்கத்தை உண்டாக்குறாரு. இது வேண்டாம், ஏன்னா அது ஆபத்துன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் நேராக உருவமாக தோன்றி, மகளே இதை செய்யாத, இதில் ஆபத்து இருக்குன்னு சொல்ல மாட்டார். நம்ம இருதயத்தில் தான் சிக்னல் கொடுப்பார். மனசு கலக்கமாக இருக்கும். இப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜெபத்தை ஜெபித்தால் நம்ம மனசுக்குள்ளே சமாதானமே இருக்காது. அதை நம்ம ஒரு அரை மணிக்கூர் ஜெபித்து பார்க்கணும். நல்லா ஜெபித்து பார்க்கும் பொழுது, நல்லா பாடல் பாடி துதித்து ஜெபிக்கும் பொழுது நம்ம இருதயத்தில் கலக்கம் வருதுன்னா அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நோன்னு பதில் கொடுக்கிறார். அதுக்கு பதில் வராது. தேவ ஜனங்கள் இதை அனுபவ ரீதியாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் நோன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். நான் அதிக தடவை ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளை, அதாவது ஆண்டவர் அறிஞ்ச இந்த பெண் பிள்ளை ஆண்டவர் அறியாத ஒரு பையனை நேசிக்க தொடங்கி அவர் ஆண்டவர் அறியாத வேற மதத்துக்காரர். இந்த பிள்ளை அவங்கள தான் கெட்டுவேன்னு சொல்லிட்டு சண்டே கிளாஸ் டீச்சர் கெட்டியாச்சு. கெட்டின பிறகு அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்காத துயரமே கிடையாது. எந்த பையனை நேசித்து கெட்டினாங்களோ அந்த பையனை அவங்கள கெட்டி அவங்க மேலே பெட்ரோலை ஊற்றி எரித்து கொண்டார். இது நடந்த சம்பவம். ஸோ தேவ ஜனமே, நம்ம நேசிக்கிற சில விஷயங்கள் உண்டு, அது ஆபத்தாக மாறும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நோன்னு சொல்லுவார். ஆண்டவர் நோ சொன்னால் அது நம்ம உயிரை தான் பாதுகாக்கும். ஆண்டவர் நோ சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதம். ஸோ ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லுவார். எஸ்னா ஆமான்னு அர்த்தம், உடனே பதில் கிடைக்கும். ஆண்டவர் காத்திருன்னு சொல்லுவார், பொறுமையாக இருன்னு சொல்கிறாரு, அதற்கும் பதில் இருக்குது. அது உங்களை உயர்த்தும். அந்த நேரம் உங்களை ஷைனிங் பண்ண வைக்கும், உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். காத்திருக்கிற நேரம் தான் அநேகர் அநேக சத்தியங்களை படித்த நேரம். மோசையை பாருங்கள், 40 வருஷம் காத்திருக்கும் பொழுது தான் முற்செடியில் ஆண்டரோடு பேசின நேரம், ஆண்டர் சத்தத்தை கேட்ட நேரம். ஸோ காத்திருக்கிற நேரம் வேல்யூபிளான டைம். வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணலை, அது ஒர்த்தான டைமாக மாறும், உபயோகமான டைமாக மாறும். நம்பர் 3 நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நோ. ஆண்டர் சில ஜெபத்திற்கு நோன்னு பதில் கொடுப்பார். நம்ம எல்லாம் அறிந்து கொண்டது என்ன? ஜெபித்தால் பதில் கிடைக்கும் நம்ம நினைப்போம். ஜெபித்தால் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்காது தெய்வ ஜனமே. அது ஆபத்துனா வேண்டான்னு சொல்லுவார். இல்லை டைம் வரலன்னா பொறுத்துருன்னு சொல்லுவார். ஒரு சின்ன பையன் போயிட்டு, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டால், இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் பார்ப்போம், சின்ன பிள்ளைகள் அம்மாட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், என் டீச்சரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுகளுக்கு தெரியாது, ஏன்னா இன்னும் வளரவே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சதை அம்மாட்ட சொல்லுது. ஸோ தேவஜனமே,
அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும் எப்போ இது கல்யாணம் பண்ணி வைக்கணும். சின்ன பையன் அப்பாட்ட போய் எனக்கு லாரி வாங்கி தாங்கன்னு கேட்டால் என்ன செய்வார்? லாரி, விளையாட்டு லாரி வாங்கி தருவார். உண்மையான லாரியை வாங்கி கொடுப்பாரா? உண்மையான காரை வாங்கி கொடுப்பாரா? பையன் வளரவே இல்லை. வளரும் பொழுது மெச்சூரிட்டி வரும், ஏற்றதை கொடுப்பார். ஸோ சில நேரம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலைன்னா நம்மளை காத்திருக்க வைப்பார். அந்த ஆசீர்வாதம் வந்து நீங்கள் விழுந்து போயிடக்கூடாதுன்னு காத்திருப்பு வைப்பார். சில நேரம் நோ சொல்லுவார். அதற்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, 9வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா பவுல் அழகா சொல்றாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனையை மாற்றுங்கன்னு ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறாரு? 3 தடவை கேட்குறாரு. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேவச்சனமே, அவருக்கு ஏன் தேவ பலன் விளங்குது, ஏன் அற்புதம் நடக்கலைன்னா 7வது வசனம் சொல்லுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மைகளின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் வந்து பயங்கரமான ரகசியங்களை, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தின தேவ மனிதர். அந்த தேவ மனிதன் பெருமையில விழுந்து விடக்கூடாது, நரகத்துக்கு போய்விடக்கூடாது, தேவ ஊழியக்காரன் இவன் ஆகாதவனா போய்விடக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு முள் ஆண்டவர் கொடுத்துருக்கார். இவர் எப்பெல்லாம் பெருமைப்படுறாரோ அப்பெல்லாம் அது குத்தும். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலலாம் வீட்டினுடைய கதவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டியான நிலை வைத்திருப்பாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு மாறல் கருத்து சொல்லுவாங்க. வீடுன்னு சொல்கிறது நம்மளை வசிக்க வைக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அதனால் உள்ளே வரவங்க தலையை தாழ்த்தி வரணுமா, தாழ்மையாக இருக்கிறதுக்கு அது அவங்க சின்ன ஒரு நிலை வைத்திருப்பாங்களாம். அது எவ்வளோ உயரமானவனாக இருந்தாலும் அந்த வீட்டினுடைய நிலையை தாண்டும் பொழுது தன்னை தாழ்த்தி தான் உள்ளே வரணும்னு பழைய கால ஆட்கள் சொல்வது உண்டு. பட் அது எதுவாக இருந்துட்டு போட்டுமே, தன்னைத்தான் தாழ்த்துகிறவங்க உயர்த்த தான் படுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஸோ நம்ம எந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தோமோ அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்த போது, குட்டி பிள்ளையாக இருந்தபோது அந்த தலை தட்டவில்லை. நம்ம பிறந்து வளர்கிற வரைக்கும் அந்த வீடு நம்மளை பாதுகாத்து, மலையிலிருந்து பாதுகாத்து, பாம்பு பள்ளிகள்கிட்ட இருந்து பாதுகாத்து நம்மளை வச்சிச்சு. ஆனால் ஒரு நாள் வந்த உடனே இவன் வாலிபன் ஆகும் பொழுது அந்த கதவனுடைய நிலையை காட்டிலும் ஹைட்டாக வளர்றான். இப்போ ஹைட்டாக வளரும் பொழுது இவனுக்கு என்ன தோணும்? இந்த வீடு என்னடா நம்ம தலையை தட்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அற்பமாக நினைக்கும் பொழுது இவன் நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்தான்னா தலை டமால்னு ஒரு அடி கொடுக்கும். அப்படி இந்த கதவு நிலையில் அடி வாங்கினவர் நிறையா இருக்கிறாங்க, நானும் வாங்கியிருக்கிறேன், பயங்கரமாக வலிக்கும். ஸோ தேவ ஜனமே, இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, நான் உயர்ந்துட்டேன், என்னை உயர்த்தினது யாரும் கிடையாதுன்னு பெருமை வரும் பொழுது, நம்மளை உயர்த்தி விட்ட நபர்களை நாம் மறக்கும் பொழுது, ஏறி வந்த ஏணிப்படியை நம்ம மறக்கும் பொழுது, நம்ம தலையில் தட்டுகிறதுக்கு ஆண்டு ஏதாவது வச்சிருப்பார். அதனால தான் ஆண்டு செலதை கொடுக்காம பவுலுக்கு என்ன செஞ்சார்? ஒரு முள் வச்சுருந்தார். ஏன்னா ஆண்டவர் அவரை இழந்துடக்கூடாது, ஆண்டவர் பவுலை நரகத்துக்கு அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, பவுல் விழுந்து விடக்கூடாதுன்னு சொல்லி, பவுல் பண்ண ஜெபத்திற்கு பதில் கொடுக்காம அந்த ஜெபத்திற்கு ஒரு முள் கொடுத்துருந்தார். ஏன்னா அந்த முள் குத்தும் பொழுது தன்னை தாழ்த்தினாராம். ஸோ சில நேரம் நம்ம காரை கேட்டோம்னா ஆண்டவர் கார் தராமல் இருப்பார். ஒரு நல்ல வேலை கேட்டிருப்போம், கிடைக்காம இருக்கும், நம்மளை காத்திருக்க வச்சுருப்பார். ஆனால் காத்திருக்க வச்சு அதிலும் மேலான ஒரு வேலையை கொடுப்பாரு, ஒரு கம்பெனியை கொடுப்பார், ஒரு பிஸ்னஸை கொடுப்பார், அல்ல ஆஃபீஸை கொடுப்பார். அப்போ தான் நாளைக்கு உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வர்ற நூறுக்கணக்கான பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்க முடியும். ஏதோ ஒன்று கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஸோ அதனால் சில நேரம் ஆண்டு நமக்கு பதில் தர மாட்டார், அது நம்மளுடைய பாதுகாப்புக்கு. ஸோ பவுல் சொல்கிறாரு, இப்போ ஆண்டு பதில் தரலைன்னா நம்மளை அப்படியே அனாதையாக விட மாட்டார், அந்த இடத்துல ஆண்டோடைய கிருபை விளங்கும். இப்போ பவுலுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றலை, அது முள்ளாக இருக்குது. அது ஒவ்வொரு வாட்டியும் குத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இவர் தாழ்த்தப்படுறாரு. அவர் தாழ்த்தப்பட்டு தாழ்மையாக, அமைதியாக, அன்பாக வாழ்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் என்ன நடக்குது? தன்னைத்தான் தாழ்த்துகிறவனுக்கு மேலே தேவ கிருபை விளங்கும். பார்த்தீங்களா? தேவனுடைய கிருபை விளங்கியிருக்கு. ஸோ பாருங்கள், 9வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். 10வது வசனம் சொல்லுது, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும்
நிந்தனைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நான் பாடுபடுறதுக்கு சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஆண்டவர் நோ சொன்னதுக்கு காரணம் 1000 முறை என்னை உயர்த்துறதுக்கு கர்த்தர் நோ சொன்னார். நான் வீணா போய் பாழா போய் என் குடும்பம் நாசாகாதபடிக்கு கர்த்தர் நோ சொல்லியிருக்கிறாரு. உங்கள் பிள்ளை கரண்ட் பிளக்குக்குள்ளே கையை விடும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கையை விட்டுறாதன்னு ஒரு ஏச்சை போட்டு அவனை போட்டு ஃபாஸ்ட்டாக போய் பிடுங்கி இழுப்பீங்க. கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நோ சொல்லுவார். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு நோன்னு சொல்லியிருக்கிறாருன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு சிலதை தரலைன்னா அதில் அவருடைய கிருபை விளங்கும். வீடு இல்லையா, அதில் தேவனுடைய கிருபை விளங்கும். திருமண தாமதமா, அதில் அவருடைய கிருபை விளங்கும். வேலை தாமதமா, அதில் அவருடைய கிருபை விளங்கும். ஸோ எல்லாராலும் புறக்கணிக்கப்படும் பொழுது தான் நம்மளை தலைக்கு மூளைக்கெல்லாம் மாற்றுவார். ஸோ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஆண்டவர் 3 பதில் கொடுக்குறாரு. அந்த 3 பதிலையும் நமக்கு வேதத்தில் ஆண்டவர் இப்படி 3 பதில் கொடுப்பாருன்னு எந்த வசனமும் சொல்லலை. ஆனால் அனுபவ ரீதியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆண்டவர் தாமதிக்கிறார்னா காத்துருன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னார்னா வேண்டானே நமக்கு புரிய வச்சுருவார், பதிலே வராது. ஆனால் ஆண்டவர் பதில் தாராருனா உடனே தருவார். கொஞ்சம் லேட்டாக தாராருனா காத்திருக்க வைத்து தாராரு. தரவே இல்லைன்னா அவர் வேண்டான்னு சொல்கிறாரு. வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் அவருடைய கிருபை விளங்க போது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேணும்னு கேட்ட பொருள் வந்திருந்துன்னா கார் தான் வந்திருக்கும். ஆனால் கிருபை விளங்கினதுனால உங்கள் மகன் கார் ஃபேக்ட்ரியே உருவாக்கியிருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஸோ தேவஜனமே, கர்த்தர் ஏதோ ஒன்று நமக்காக நன்மையாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த அருமையான பதிவு மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருக்கிறார், உங்கள் இருதயத்தில் உணர்த்தி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயன்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தேவஜனமே, இந்த அருமையான பதிவு மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலை தொடர்ந்து தேவஜனங்கள் பாருங்கள். எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம போட்டு கொண்டு இருக்கிறோம் இரவு 9 மணி அளவில். பிடித்திருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட்டிருந்தால், உங்கள் பிரியமான நபர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தாய் தகப்பன்மாருக்கு, நண்பர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு பகிருங்கள். உங்கள் சபையாருக்கு, உங்கள் தேவ ஜனங்களுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். God bless you.